ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, டேட்டு எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ரொம்ப பக்கமாக வந்துருச்சு. இன்னும் ஒரு அதிகபட்சம் 16 டேஸ் தான், சரிங்களா? 60 நாள் மட்டும்தான் இருக்குது. நல்லா நான் உனக்கு தெளிவாக டேட் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் எதுக்காக வந்து உங்கள்கிட்ட பேச வந்தேன் அப்படின்னா, சில பேருக்குலாம் வந்து மனசு ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது. உடம்புல எங்களால் உடம்புல இன்னும் பண்ண முடியல அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ கொண்டு வந்தேன். இதுமாரி சில விஷயத்த சொல்ல தான் வந்தேன். ஆனால் ஷூ போட்டு ஓடுறேன், எனக்கு செட் ஆக மாட்டுது. ஆனால் ஷூ யூஸ் பண்ணுறது வந்து தப்பாக இருக்குது. எனக்கு வந்து முட்டியில் வந்து சைடில் பெயின் வருது நிறையா அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்புறம் ரோட்டில் ஓடுற பசங்களும் சொல்கிறேன். மேக்ஸிமம் ரோட்டில் ஓடுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் செலெக்ஷன் ரோட்டில் கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும். ஆவடியில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சில இடத்துல ரோடு சரி இருக்காது, சரிங்களா? நீங்கள் ரன்னிங் பண்ணுற இடத்துல சில இடத்துல ரோடு சரியாக இருக்காது. இதில் அப்படி கிடையாது, சிவகங்கையில் அப்படி கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு 2 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஏற்ற இறக்கமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது மட்டும்தான். ஆனால் ஆவடியில் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஷூ யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அங்கே அந்த சின்ன இருக்கும். நான் ஏன்னா அங்கே தான் ட்ரைனிங் பண்ணோம், அதனால் சொல்கிறேன். அப்புறம் ஷூ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நல்ல ஷூவை சூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எல்லாருமே பைசா அதிகமாக போட்டு வாங்கணும் இல்லை. ஷூ கரெக்டான ஷூ உங்களுக்கு ஒரு ஷூ வாங்கியிருப்பீங்க, அது செட் ஆகிறதுக்கே ஒரு கொஞ்ச நாள் எடுத்துக்கும். அந்த ஷூ செட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஷூவை நீங்கள் செலெக்ஷனுக்கு அப்புறம் மாற்றாதீங்க, சரிங்களா? செலெக்ஷனுக்கு போகிற அன்றைக்கி புது ஷூ போட்டு ஓடுறது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் சில பேருக்கு நிறைய பயம் வரும். இப்போது நாங்களாம் எப்படின்னா, இப்போது நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படின்னா, நான் மட்டும்தான் வந்து ஒர்க் அவுட் வந்து ரன்னிங் ஒழுங்காகவே பண்ணலை. லாஸ்ட் வரைக்கும் எப்படி பண்ணலன்னா, நான் ஊர்லேருந்து அப்போ தான் வந்து அகாடமிக் போயிட்டு கொரோனா டைமில் வந்து ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்தோன்னே நல்லா வெயிட் போட்டுருச்சு. அங்கே போகிறேன், எனக்கு பின்னாடி ஓடினவங்களாம் எனக்கு 2 ரவுண்ட் லீடு வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஓடிட்டுருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு அது ஒரு சுச்சுவேஷன். 28ல் இருக்கேன் நான், ரன்னிங்கில் 28ல் இருக்கேன். இருக்கும்போது இப்படி இந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணேன். கார்லிங் செக்ஷன் பண்ணுவாங்க, ஈவினிங் செக்ஷன் பண்ணுவாங்க, வார்ம் அப் பண்ணி வச்சுப்பாங்க. நல்லா அந்த மாதிரி தான் இருப்போம். நாங்கள் ஒரு கேங்காகவே இருப்போம் எப்பயுமே. இப்போ எல்லாருமே தான் சிஆர்பிஎஃப்ல இருக்கோம்ல. சிவாவாக இருக்கட்டும், பிரவீன் அண்ணா இருக்கட்டும், கவியாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். அப்போ இருக்கும்போது ரூமில் இருக்கும்போது என்ன ஆச்சு, டைம் வரல. இந்தமாரி ஃப்ரெண்டு திட்டுறான், இந்தமாரி சிவா திட்டுறான். இந்தமாரி இன்னும் டைமிங் வைக்காமல் இருக்க, எல்லோரும் டைமிங் வச்சு உடச்சிட்டாங்க, நீ பாட்டில் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு மைண்டு சரியில்லை. என்னடா அது அப்படின்ட்டு நான் அவன்கிட்ட சொல்கிறேன், நான் நாளைக்கு டைமிங் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறேன், வாயால் சொல்லிட்டேன். நான் செம்மையாக வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து தூங்கிடுவேன். ஃபிசிக்கல் அவ்வளோவா பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கொஞ்சம் ஹெட் வெயிட்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, நான் பண்ணிவிடுவேன் அதெல்லாம் அப்படிங்கிற மாரி இருப்பேன். ஒரு நாள் அந்த மாதிரி சொன்ன அன்னைக்கு நான் தூங்குறேன். இப்போ நீங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு என்ன செய்வான், எந்திரிச்சு வாடா போவோம் அப்படின்னு சொல்லுவான். இவங்க என்னவா பண்ணாங்க, ஒரு பெட்ஷீட் எடுத்து ஃபேனை போட்டு விட்டு அப்படியே போற்றி விட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் எல்லாம் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு வர்றாங்க. எந்திரிச்சு பார்க்குறேன், நம்மளுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குது ஃபிசிக்கலுக்கு. 15 நாள் தான் இருக்குது. அப்படியே பார்க்குறேன், என்னடா இது ஃபிசிக்கல் என்னடா இது ஒர்க் அவுட்டுக்கு போகாமல் படுத்துட்டோம் அப்படின்ட்டு. அப்படியே மூஞ்சே பார்க்க முடியல. அதுவும் சிவா இருக்கானே, அவன் மூஞ்சை பார்க்கவே முடியாது, திட்டிடுவான். சரி, அன்றைக்கி இட்லி ஒரு 4 இட்லின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 இட்லிலாம் வரும், அந்த 4 இட்லி தான் வச்சுக்கோங்களேன். அந்த இட்லி எடுத்து வாயில் வைக்கிறேன். இன்னும் பசங்க சில பேர் ஊருக்கு போயிருந்தாங்க, அவங்க இட்லிலாம் இருந்துச்சு. சரி எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு கையை எடுத்த பாருங்க, சாப்பிடுப்பா சாப்பிடு, நீ எப்படி ரன்னிங் பண்ண போகிற, எப்படி ஓட போகிறன்னு தெரியும் அப்படின்னா. அவ்வளோதான், அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சிட்டு வந்துட்டு அவன் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது. கண்ணாடிக்கு முன்னாடி நான் தனியாக உட்காந்து பேசுவேன். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எப்பயுமே பேசும்போது கரெக்டாக அன்றைக்கு ஈவினிங் போகிறேன், 24க்குள்ளே அடித்து உடைக்கிறேன் டயத்தை. 24க்குள்ளே உடச்சி அதுக்கப்புறம் டேட் வருது.
டேட் வர்றதுக்கு முன்னாடி மத்தியானம் செக்ஷன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பண்ணுறோம். அடித்து உடைக்கிறேன் திருப்பி அதுலேருந்து ஒரு 3 நிமிஷத்தை உடச்சிருந்துச்சு. 21 முடிச்சு இன்னும் ஃபயர் ஆணுச்சு. கரெக்டாக அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் ஓடுறீங்க ஓடலை அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் 1 மணி நேரம் ஓடுங்க, 2 மணி நேரம் ஓடுங்க, 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு தாட்டை வச்சுட்டு மட்டும் ஓடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தப்பு இருக்கோ அதை சரி பண்ணிக்கலாம். அதுமாரி ஷூ, ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த அந்த லவ்வில் பிரச்சனை இருக்குங்க, பொண்ணை பேசணும், நான் பேசிகிட்டே இருந்தேன், சண்டை போட்டு தூங்கலை, நீ ஒவ்வொரு நாள் நீ வேஸ்ட் பண்ணுறன்னா உன்னோடய லைஃப் பின்னாடி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். உனக்கே தெரியும், காம்படிஷன் இப்போ நாங்கள் வந்தப்போ ஒரு காம்படிஷன் லெவல் இருந்துச்சு. இப்போ நாங்கள் இருக்கும்போது 100 பேர் சண்டை போட்டான்னா அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1000 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்போது 10,000 பேர் சண்டை போடுறான். அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு நீ எஃபெக்ட் இருக்கியா? ஒரு 10 பசங்க இருக்காங்க, ஒரு வேலை இருக்குது, அந்த 10 பசங்களில் யார்கிட்ட மல்டிபிளாக டேலண்ட் இருக்குது, யார்கிட்ட ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது, எல்லாமே மேலே இருக்கணும்னு தெரியும். கரெக்டாக அவனுக்கு போய் அந்த ஜாப் உட்காரும். நீங்கள் சின்ன தப்பு எங்கே பண்ணுறீங்களோ அதை சரி பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டை என்றைக்குமே விடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்றைக்குமே விடாதீங்க. கான்ஃபிடென்ட்டை விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஊரில் இருக்கவன் அதை சொல்லிட்டான், என் ஃப்ரெண்டு இதை சொல்லிட்டான், இதெல்லாம் நடந்துச்சு, என் லைஃப்பில் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் எனக்கு கூட இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் நான் இப்படி போகிறதான்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் நான் கரெக்டாக டிசிஷன் எடுத்ததால் தான் நான் இவ்வளோ தெளிவாக மைண்ட் செட் இருக்கேன். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் 5 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஃபிசிக்கல் நீங்கள் ட்ரைனிங்க்கு வருவீங்க பார்த்தீங்களா, 5 கிலோமீட்டர்லாம் கண்ணுக்கே தெரியாது. 40 கிலோமீட்டர் ஓடுவீங்க, லாஸ்ட்டில் 40 கிலோமீட்டர் ஓடுவீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்றைக்கி வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை விட பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரியா? பாய். ஆல் த பெஸ்ட் பாய்ஸ்.